திருவண்ணாமலை மாவட்டம் சோமஸ்பாடி பேருந்து நிலையம் அருகில் அரசு பேருந்து மோதியதில் டாடா ஏஸ் ஓட்டுநர் உயிரிழந்தார். சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் சென்ற வட்ராபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவரை மோதியதில் தலையை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். முத்துராஜின் இறப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவரின் உறவினர்கள் முத்துராஜின் உடல் முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மன்மதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கண்ணன் என்பவர் வணிகக் கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் அவர் முறையாக வாடகை செலுத்தாததால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கடையை வெளியேற்ற கோரி நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். மேலும் இடத்தை காலி செய்யாத பட்சத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று மீண்டும் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இந்த செயலை கண்டித்து கண்ணன் மற்றும் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட செயலாளர் விஜய் தலைமையில் பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பிலிகுண்டுலு பகுதிக்கு வருகிற நீரின் அளவு 500 கன அடியிலிருந்து 1500 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் பகுதி முழுவதும் பாறைகளாக காட்சியளித்திருந்த நிலையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதன் காரணமாக காவிரி ஆறு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள், பரிசல் ஓட்டிகள், சமையலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ஆவரைக்குளம் அருகே வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சவுந்தரலிங்கபுரத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த துரை என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்திருக்கின்றது. இந்நிலையில் துரை விஜயன் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே 2 கிலோ கஞ்சா கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆலங்கோடு பகுதியில் கஞ்சா கடத்தப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி அந்த பகுதியில் மறைந்திருந்த போலீசார் 2 கிலோ கஞ்சா விற்பனையின் பொழுது மடக்கி பிடித்து 4 பேரை கைது செய்ததோடு அவர்களது 2 பைக்குகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்களை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைப்பாம்புகளால் பரபரப்பு ஏற்பட்டது. சவுட்டள்ளி கிராமத்திற்குள் ஏராளமான பாம்புகள் கூட்டமாக புகுந்துள்ளதாக வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் ஊருக்குள் இருந்த 10 அடி நீளம் கொண்ட 6 மலைப்பாம்புகளை மீட்டனர். இதனையடுத்து மலைப்பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக கிருஷ்ணகிரி வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் ஒரே இடத்தில் 6 மலைப்பாம்புகள் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிருஷ்ணகிரி ரவுண்டானா பகுதியில் நகர போக்குவரத்து காவலரை இறக்கிவிட்டு தப்பியோடிய இளைஞர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மதுபோதையில் செல்போன் பேசியவாறு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களை வாகன தணிக்கையில் இருந்த போக்குவரத்து காவலர் விசாரித்தார். அப்பொழுது போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததால் அதே இருசக்கர வாகனத்தில் காவல் நிலையம் அழைத்து சென்ற பொழுது பாதியிலேயே போக்குவரத்து காவலரை இறக்கிவிட்டு தப்பியோடிய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே கூலி தொழிலாளி சாவில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெருப்பூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜுக்கும் பொன்னுசாமிக்கும் இருந்த நிலத்தகராறின் விசாரணைக்காக காவல்துறையினர் 20,000 ரூபாய் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் கோவிந்தராஜ் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் உறவினர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் உறவினர்கள் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டி சிலர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அதில் ஓய்வு பெற்ற ஊழல்வாதி ரவிச்சந்திரனை மீண்டும் பணியில் அமர்த்தியது ஏன், ராமானுஜருக்கு அணிவித்த முத்துமணி மாலை எங்கே எனவும் இதற்கெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் பதில் சொல்ல வேண்டும் என்றும் அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே ஒத்தப்புள்ளி குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளின் மீது போக்சோ உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஆசிரியர் மீது பொய்யாக குற்றம் சாட்டியுள்ளதாக கூறி ஆசிரியரை விடுதலை செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கையில் பதாகைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அஷ்டமி திதியை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பைரவருக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது.
பலவிதமான மாலைகள் அணிவித்தும் பஞ்சவிளக்கு தீபங்கள் ஏற்றப்பட்டும் பைரவருக்கு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் அறநிலையத்துறை அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டு மீட்கப்பட்டது. சுந்தரேசன் என்பவருக்கு வணிக பயன்பாட்டிற்காக வாடகை விடப்பட்டிருந்த நிலையில் அவர் மூலம் ஞானப்பிரகாசம் என்பவர் நீண்ட காலமாக கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தார். இது சம்பந்தமாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை இணை கமிஷனர் உத்தரவின்படி கோவில் நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். மதுரை மாவட்டம் ரேஸ் கோர்ஸ் காலனி குடியிருப்பு பகுதியில் உள்ள ஆதிபராசக்தி வழிபாடு மன்றத்தில் கோயில் சிசிடிவி கேமராக்கள் மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கோயில் கருவறைக்குள் வைக்கப்பட்டிருந்த பித்தளை விளக்குகள், பூஜை பொருட்கள், உண்டியல் பூட்டை உடைத்து திருடியிருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் வீட்டின் அருகே நடந்ததால் பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதாக பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூறினார்கள். இதுகுறித்த பகுதி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். நாகை மாவட்டம் அருகே திருவாய்மூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மகா யாக பூஜை நடைபெற்றது. இக்கோயிலில் காசிக்கு அடுத்தபடியாக 8 பைரவர்கள் ஒரே சன்னதியில் அருள் பாலித்து வருகின்றனர். பின்னர் அஷ்ட பைரவர்களுக்கு புனித நீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அஷ்டமி பெருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள பைரவன் கோயிலில் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள கால பைரவர் கோயிலில் உலக நன்மைக்காக ஆண்டுதோறும் மகா ருத்ரயாகம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நடைபெறும் 17வது மகா ருத்ரயாகம் நிகழ்ச்சியில் 30 அந்தணர்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் ஓத ருத்ரயாகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு சாய்வு நடைதளம் இல்லாததால் சிரமத்திற்கு ஆளாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரயில் நிலையத்தில் ஏற்கனவே சாய்வு நடைதளம் இருந்த நிலையில் தற்சமயம் விரிவாக்க பணியின் பொழுது அகற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் விரைவில் சாய்வு தளம் அமைக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஈரோடு அருகே உரிய அனுமதியின்றி மண் கடத்தியதாக 9 பேரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடி வருகின்றனர். ரகசிய தகவலின் பேரில் கனிமார்காடு பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மண் அள்ளிய 9 பேரை கைது செய்தனர். இதில் 4 லாரிகள் மற்றும் 2 JCB எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே பன்றிகளை ஏற்றி வந்த வாகனம் தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சூளகிரியில் பன்றிகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென வாகனத்தின் டயர் வெடித்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூரில் ரயில் தண்டவாளத்தின் அருகே தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்தனர். காய்ந்த சருகுகளில் தீப்பிடித்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அப்பகுதியை ரயில் மெதுவாக கடந்து சென்றது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை பொன்னமராவதியில் விரைவில் திறக்கப்பட உள்ள முதல்வர் மருந்தகத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்தியன் வங்கி எதிரே அமைக்கப்பட்டுள்ள மருந்தகத்தை சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இம்மருந்தகம் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி அருகே இலத்தூரில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கமலி என்பவர் எரித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் தொடர்புடையதாக ஜான் ஜெரால்ட், ஜெனிஃபர் மற்றும்
ஞான சௌந்தரி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. அப்பொழுது மது பாட்டில்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இதனை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொங்கனப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளில் காட்டு யானை ஒன்று இரவு நேரங்களில் சுற்றித் திரிவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழை உள்ளிட்டவைகளை காட்டு யானை சேதப்படுத்திய நிலையில் இரவு நேரத்தில் விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர் குப்பம் பகுதியில் மாசி திருவிழாவையொட்டி எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக 75,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 50,000 ரூபாய் என 75 பரிசுகள் வழங்கப்பட்டன. சுற்றுவட்டார கிராமங்களில் ஏராளமான பொதுமக்கள் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த மீன் வியாபாரியை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். மீனா என்பவரின் 10 வயது பெண் குழந்தை வெளியில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரி நல்லமுத்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். இதை பற்றி சிறுமி தாய் மீனாவிடம் கூறியதில் மீன் வியாபாரி நல்லமுத்து வீட்டிற்கு சென்று சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞரை மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி துன்புறுத்தி வருவதாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி புகார் அளித்தார். இதையடுத்து மகளிர் காவல்துறையினர் சிலம்பரசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.